கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமானவர்களே, என் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலேருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தியடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். ஆதலால் அவர்கள் தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இயேசு பாருங்க, நம்ம நேற்று தினத்துல விளக்கமாய் தியானித்தோம். தன்னை வருத்தி தியாகம் செய்து அந்த சிறுவன் கொடுத்த 2 அப்பங்களையும் 5 அப்பங்கள் 2 மீன்களையும் திரளான ஜனங்களுக்கு போஷித்தவர். போஷிக்கிறதற்கு முன்பாக அவர் என்ன செய்தார் என்பதை இன்றைக்கு தியானிக்க போகிறோம். பாருங்க, அவர் என்ன செய்தாரு, தன்னோட கையில இருந்த அப்பத்தை அவர் எடுத்து அதை ஸ்தோத்திரம் செலுத்தினார். ஸ்தோத்திரம், இந்த கொஞ்சம் அப்பத்துக்காக ஸ்தோத்திரம் பிதாவே என்று சொல்லி தன் பிதாவை நோக்கி நன்றி செலுத்தினார். ஒன்றுமே இல்லாமல் இங்கு ஒரு சின்ன ஒரு காரியமாவது கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி நன்றி சொன்னார். அதுக்கப்புறமா அதை கொடுத்து என்ன செஞ்சார், எல்லாருக்கும் பரிமாற சொல்லி கொடுத்தார். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட குறைவுகளின் மத்தியில் கொஞ்சமா இருக்கு அல்லது பத்தாம இருக்கு, போதுமானது நிறைவா இல்லை அப்படின்னு சொல்லி முறுமுறுக்காம அந்த கொஞ்சமா இருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கொஞ்சமா இருக்கிற குறைவுகள் இருந்தாலும் கர்த்தர் நிறைவாய் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்போது அந்த குறைவையும் நிறைவாக்குகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில நன்றியுள்ள ஒரு இருதயம் நமக்கு ரொம்ப வேணும். நன்றி அற்றவர்களாய் நம்ம இருப்போமானால் நம்ம தேவனை பிரியப்படுத்த முடியாது. நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, நம்ம அநேக வேளைகளில் இல்லாததையே தான் நம்ம பார்த்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இருக்கிறவைகளுக்கு நன்றி செலுத்த மறந்து விடுகிறோம். சின்ன சின்ன காரியங்கள் ஒவ்வொரு நாள் நம்ம சுவாசிப்பதே தேவ கிருபை தான். அந்த ஆக்சிஜன், உடம்பு இயங்குற விதம், ஆண்டவருடைய கிருபை. மருத்துவமனை செலவில்லாம ஆண்டவர் நம்ம சுகபத்திரமாய் நடத்தி இருக்கிறார். குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். நம்மளுக்கு நல்ல காரியங்களை கொடுத்திருக்கிறார். நன்மைகளை கொடுத்திருக்கிறார். வேதமாகிய பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறார். நம்மளுக்கு விசுவாசிக்க எத்தனையோ சாட்சிகளை கொடுத்திருக்கிறார். ஸோ நம்மை விசாரிக்க நல்ல நண்பர்களை கொடுத்திருக்கிறார். ஸோ இதெல்லாம் நினைச்சு நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு இருதயம் நமக்கு வேண்டும். இயேசு கிறிஸ்து நன்றி சொல்லிட்டு உடனே அதை கொடுத்து என்ன செஞ்சாரு, எல்லாருக்கும் பரிமாறுங்க, பந்தியில் உட்கார்ந்துருக்கவங்களுக்கெல்லாம் பரிமாறுங்க. பரிமாறும்போது கொடுக்க 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 அது என்ன செய்து பெருகி கொண்டே இருக்கிறது. நம்ம வாழ்க்கையிலும் ஸ்தோத்திரம் துதி நம்ம வாழ்க்கையில இருக்கும் பொழுது அது நம்முடைய காரியங்களை கர்த்தர் அவர் பார்த்து கொள்ளுவார். இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், அவங்க திருப்தியாய் சாப்பிடுற அளவுக்கு, அப்படியே அவங்க திகட்ட திருப்தியா நிறைவாய் சாப்பிடுகிற அளவுக்கு ஏராளமாக இருந்தது. இயேசு கிறிஸ்து உடனே சீஷர்ல கொடுத்து மிச்சத்தை எடுங்க அப்படின்னு பார்த்தா அந்த 5 அப்போ ஆனால் திரும்பி மீதி துணிக்கைகள் எவ்வளோ இருக்குன்னா 12 கூடை நிறைய. கர்த்தர் சின்ன காரியத்தை அவர் கரத்துல கொடுக்கும்போது, சின்னது ஒன்றுமில்லாதது குறைவானது கொடுக்கும்போது கவலைப்படாம என் கர்த்தர் என்னை நடத்துவார். அவர்கிட்ட கொடுக்கறது மாத்திரமில்லை, நன்றி இருந்த இருதயத்தோடு கூட துதியும் ஸ்தோத்திரம்னு வாழ்க்கையில் இருக்குமானால் அதை அவர் பருக செய்கிற தேவன். அவர் மேலே வைக்கிற நம்பிக்கையை அவர் பெருக செய்கிற தேவன். நம்மை திருப்தியாய் நடத்துகிற தேவன். நம்முடைய சுயத்தை நம்ம விட்டு தியாகமாய் நம்ம கொடுக்கும்போது கர்த்தர் அதில் அற்புதம் செய்கிறவர். அது மாத்திரம் இல்லை,
பார்க்குறோம். ஜனங்கள்லாம் இந்த அற்புதத்தை பார்த்துட்டு இவர் தான் உண்மையான தீர்க்கதரிசியோ, இவர் தான் வரப்போகிற மேசியாவோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த அற்புதத்தை பார்த்து ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, இவரை தேடி வர்றாங்க. இவரை ராஜாவாக்கணும்னு சொல்லி எப்படியாவது சொல்லி இவரை பிடித்து கொண்டு போகிறதுக்கு வர்றாங்க. ஆனால் இயேசு அவருடைய உள்ளத்தை அறிந்து அந்த இடத்துல அவர் திரும்பவாய் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு தனியே மலையின் மேல் ஏறினார் என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம். இயேசு புகழ்ச்சியோ இதையோ விரும்பவில்லை. ராஜாவாக இருக்கணும், பொசிஷனில் இருக்கணும்னு விரும்பலை. அவர் எதை விரும்புகிறார் அப்படின்னா, அவர் பிதாவின் சித்தத்தை நான் செய்து முடிக்கணும், எல்லாரையும் ஆட்சி செய்யணும், அதிகாரத்தோடு இருக்கணும்லாம் அவர் விரும்பலை. பிதாவின் சித்தம் என்ன? நான் ஜனங்களின் பாவத்துக்காக மறிக்க வேண்டும். அவருடைய ஊழியம் இருந்த வரைக்கும் அவருடைய ஊழியத்தை வல்லமையாக செய்யணும், ஜனங்களுக்கு நன்மை செய்யணும், நிறைய பேரை கட்டுகள் இருந்த பாவத்திலிருந்து விடுவிக்கணும். இதுதான் இயேசு கிறிஸ்துவோட நோக்கமாக இருந்ததே தவிர, அந்த ஜனங்கள் அவர் எல்லாத்தையும் அவரை புகழ்ந்து மகிமைப்படுத்த நினைக்கும் போது அவர் தன்னை என்ன செய்தார்? தனிமைப்படுத்தி கொண்டார். அந்த ஜனங்களிடத்துலேருந்து தன்னை விடுவித்து கொண்டார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் இப்படியாய் நம்ம இருக்கிறோம். மனுஷனுடைய புகழ்ச்சி அல்ல, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்படும்படியாய், நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் தாழ்மை உள்ளவர்களாய், தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் நாம் இருக்கணும். ஆண்டவருடைய நோக்கம் நம்மளோட வாழ்க்கையில் நிறைவேறணும். ஏன்னா மனுஷங்க நம்மளை பார்த்து என்ன சொன்னாலும் பை எண்ட் ஆஃப் த டே, முடிவில் ஆண்டவர் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறார்? என் சித்தத்தை, நான் வச்சிருந்த திட்டத்தை நிறைவேற்ற இந்த மகள் தன்னை அர்ப்பணித்தாள் என்று சொல்வாரா? அல்லது சொந்த இஷ்டத்துக்கு மற்ற தன்னை சுற்றி இருந்த ஜனங்களுடைய பேர் பிரஸ்தாபத்துக்காக, புகழுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அவங்க செலவிட்டிருக்காங்களா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவர் நம்மளை பற்றி என்ன சொல்லுவார்? தேவ சித்தத்தை நிறைவேற்றுறது நம்முடைய குறிக்கோளாக இருக்கணும். தேவ நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லணும். குறைவுகளை கர்த்தருடைய பாதத்தில் நம்ம அர்ப்பணிக்கணும். நாம் கற்றுக்கொண்ட காரியங்களின்படி வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாய் அவரை நோக்கி பார்த்து நம்ம கூப்பிடுவோம். எங்கள் தெய்வமே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் குறைவுள்ள காரியங்களையே நாங்கள் பார்த்துட்டு இல்லாமல் நிறைவான காரியங்களுக்காக நன்றி சொல்ல, நன்மைகளை நினைத்து நன்றி சொல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. திருப்தியாய் எங்களை நடத்துகிற தேவனை உம்மை நம்ப, உம்மை விசுவாசிக்க, உம்மை பற்றி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். தேவையில்லாமல் குறைகளை குறித்து நாங்கள் ஆண்டவரே புலம்பாமல், கவலைப்படாமல், விசுவாசத்தோடு கூட உம்முடைய பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்க கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே ராஜா, நீர் மனுஷனுடைய மகிமையை தேடாமல், நீர் எப்படி ஆண்டவரே விலகி பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கிறதுல கவனமாக இருந்தீரோ, நாங்களும் மனுஷனுடைய மகிமையை தேடுகிறவர்களாய் அல்ல, உம்மை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, திட்டத்தை நிறைவேற்றுகிறதுல கவனமாய் குறிக்கோளாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் உம்முடைய பலத்த கருத்துக்குள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென்.